எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இறால் வச்சு நிறைய ரெசிபிஸ் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இன்னொரு இறால் ரெசிபி தான். இது இறால் குழம்பு. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி. ஸோ வாங்க இந்த இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்ய முதல்ல மசாலா விழுது அரைக்கணும். இதுக்கு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு, 8 காஷ்மீரி மிளகாய், இது இல்லைன்னா காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், 8 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஊற வச்ச புளி ஒரு துண்டு போடுங்க. இதை ஒரு தடவை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்போ தான் மிளகாய் அரைப்படும். இதை நான் கெட்டி தேங்காய் பால் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ நான் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றியிருக்கேன். தேவைப்பட்ட அப்புறம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும். இதுக்கு எவ்வளோ தேங்காய் பால் தேவையோ அவ்வளோ ஊற்றி அரைங்க. அகல பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்க, வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி போட்டு 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா விழுத ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் ஆகும். குழம்பு கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக கொதிக்குது. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் 250 கிராம் இறாலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை குழம்புல போடுங்க. பேனை மூடி 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இறால் வெந்துருச்சான்னு இப்போ பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இறால் குழம்பு இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. சுவையான இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வந்து தோசை, ஆப்பம், இடியாப்பம் இல்லைன்னா ரைஸ்க்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.